ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பாலாடை பிரதமன் பாயாசம் ரொம்ப டேஸ்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கெட்டியான பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி குக்கர் பேனோ எடுத்துக்கோங்க. 1 கப்பு பாலாடை பிரதமன், இது அப்ராக்சிமேட்டாக 150 கிராம். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம் எடுத்தீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். 1 கப்பு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 மூடி தேங்காய், ஏலக்காய் போட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன். பால் 1/2 லிட்டர் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பாலாடை பிரதமன் பாதி வெந்துருச்சு. இப்போ காய்ச்சி வச்சிருக்க பாலை இது கூட சேர்த்துடலாம். பால்லையே பிரதமன் வேகணும்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு. அதனால தண்ணியில பாதி வெந்த பிறகு பால் சேர்த்துக்கோங்க. பால்லையே வெந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்குள்ள நெய்யில முந்திரி வறுத்து எடுத்துடலாம். பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. பாலாடை பிரதமனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு சர்க்கரை, 1 பிஞ்சு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு கொதிக்க வச்சிங்கன்னா பால் திரிஞ்சிருங்க. இந்த பாயாசத்துக்கு இதே ஆர்டரில் ஒன்றொன்னா சேர்த்தாதாங்க கரெக்டாக வரும். சாப்பிடும்போது பாயாசம் ஆறிடுச்சு சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்ணிக்கோங்க, கொதிக்க வைக்காதீங்க. லாஸ்ட்டில் முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாலாடை பிரதமன் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.